நாளை மகா கந்தசஷ்டி விழா ஸ்டார்ட் ஆகுதுங்க. சூரசம்ஹாரம் நாளைக்கு தான் 27ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை 3:25லேருந்து செவ்வாய்க்கிழமை 4:25 வரையுமே சஷ்டி இருக்குங்க. இந்த 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த கடைசி 6ஆம் நாள் மட்டும் இருக்கிறது ரொம்பவே விசேஷங்க. இந்த விரதம் நம்ம ஃபுல் டே சாப்பிடாமல் இருக்கணுமா? அப்படி இல்லை, ஃபுல் டே சாப்பிடாம தான் ரொம்பவே சிறப்பு. நம்ம உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கலாம். பட் நீங்கள் எந்த விரதம் இருந்தாலும் மறக்காமல் தண்ணி குடிச்சிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விடியற்காலை ஒரு 5 மணிக்குள்ளே எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு முருகர் புகைப்படத்துக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் சுவாமிக்கு படைச்சிக்கோங்க. படைச்சிட்டு 2 அகல் தீபத்தில் நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. அப்படி சப்போஸ் உங்களால் முடியலை, இன்னும் சிறப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்க்கோண கோலம் போட்டு அதில் 6 அகல் தீபங்கள் வச்சு தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு மிக்கதுங்க. உங்களுக்கு வேண்டிய வரங்களை முருகர் அள்ளி தருவாருங்க. இந்த விரதம் கடைப்பிடிக்கிறது மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாயந்தரம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் தலைக்கு குளிச்சுருங்க. குளித்து முடிச்சுட்டு மறுபடியும் முருகருக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு 6 அகல் தீபம் ஏற்றி உங்கள் மனசில் இருக்க குறைகளை முருகர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க.